இன்னும் நிறைய கால் உரைச்சல பார்த்தீங்கன்னா உடனே அதை எடுத்து கொண்டுருங்கிறாங்க. அமைதியா இருக்கு, நீங்க வாய் மட்டும் பார்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரே டாக்ஸ், டாக் பைட் அப்படிங்கிற இஷ்யூ வந்து பெருசா போயிட்டு இருக்கு. தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. மேற்படி முகாமிற்கு வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வைத்திருப்போர் இலவசமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம். அதுபோக மாநகராட்சி சார்பாக தெருக்களில் சுற்றித் திரிக்கூடிய நாய்களுக்கும் தடுப்பூசி தற்பொழுது போடப்பட்டு வரும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாநகராட்சியும் மற்றும் கால்நடை பராமரித்துறை இணைந்து உலக வெறிநாய் தடுப்பூசி முகாம் புதிய பேருந்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக வரைபெற்றிருக்கும் மாண்புமிகு மேயர் மற்றும் உயர்தர ஆணையர் அவர்களையும் மற்றும் கால்நடை பராமரித்துறை இயக்குனர் அவர்களையும் மறுபடியும் வரவேற்று தற்பொழுது வணக்கத்திற்கு மேயர் அவர்கள் இந்த முகாமினை ஆரம்பித்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து உலக வெறிநாய் தடுப்பூசி தினமான செப்டம்பர் 25 நாளை நடைபெற உள்ள முகாமிற்கு முன்னதாக இன்றைய தினம் மாநகராட்சியுடன் இணைந்து மாபெரும் தடுப்பூசி முகாம் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் வளர்ப்பு நாய்கள் மற்றும் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அனைத்திற்கும் இலவசமாக வெறிநாய் தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்போடு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி முகாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மேயர், மாநகர நல அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் கால்நடை மற்றும் பராமரிப்புத்துறை மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரே டாக்ஸ், டாக் பைட் அப்படிங்கிற இஷ்யூ வந்து பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த கேம்ப் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம வீடு வீடாக போயிட்டு பெட் டாக்ஸையும் கொண்டு வர சொல்லியிருக்கோம். ப்ளஸ் வந்து டாக் கேச்சர்ஸ் மூலயமா ஸ்ட்ரே டாக்ஸையும் கேட்ச் பண்ணி இன்னைக்கு வந்து வேக்சினேஷன் பண்ண போகிறோம். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் மாநகராட்சி சார்பாக செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் வந்துட்டு இந்த தெருநாய் தொல்லையிலிருந்து நம்ம முழுமையாக வெளியில் வருவோம் அப்படின்னு இந்த சமயத்தில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி. கால்நடை பராமரிப்புத்துறை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து நம்ம மாநகராட்சியை சேர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்து வச்சோம். எந்தெந்த இடத்துல திருநாயாக இருந்தாலும் சரி, வளர்ப்பு நாயாக இருந்தாலும் அவங்க கொண்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னே வச்சிருக்கிற ஆணையாளர்களே மற்றும் நம்ம கால்நடைத்துறையை சேர்ந்த அனைத்து டைரக்டராக இருந்தாலும் டாக்டர் அதிகாரிகளே, நம்ம மாநகர அலுவலர்கள், எஸ்ஓ உள்ளிட்ட அந்த பகுதியை சார்ந்த அனைத்து சானிட்டரி சார்ந்த ஆஃபீஸர் ஒர்க் உள்ளிட்ட வணக்கம். பத்திரிகையாளர் நண்பர்கள், வியாபார பெருமக்கள், இதோட நோக்கம் உங்களுக்கு தெரியும். எல்லா இடமும் இது ஒரு பிரச்சனை. தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் முதலமைச்சர் உத்தரவு கிணங்க கால்நடை பராமரிப்புத்துறையிலேருந்தும் இன்ஜெக்ஷன் வந்து எங்களுக்கு வழங்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம உதவுறதுக்காண்டி தான் தெருநாயை பிடிச்சி கொண்டு வர வேண்டியிருக்கு. வீட்டில் வளர்க்குற நாயை இந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க அவங்களே. இதுக்கு நம்ம வந்து 242 நாங்கள் போட்டிருக்கோம். 2 மாதம் ஆகிட்டு 242ங்கிற கம்மியான அமௌண்ட் நம்பர். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு 5-6 மாதம் முன்னாடியே கவுன்சிலில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். எந்தெந்த இடத்துல யார் வளர்ப்பு நாய் என்ன, தெருநாய் என்னன்னு கணக்கு எடுக்கிறதுக்காண்டி தான் ஒரு 50 ரூபா 100 ரூபா கணிச்சு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சோம். அது வருங்காலத்தில் டோர் பை டோர் நம்மகிட்ட இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் பயஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மாநகராட்சியில் ஒரு 10,000 நாய் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம். வருஷத்துக்கு 3000 மணிக்கு நம்ம ரேபிஸ் ஊசி இன்ஜெக்ஷன் வந்து நம்மளோட கருவகுளத்தில் இருக்குது. அந்த செட்டு அது ரொம்ப லாங்காக இருக்குங்கிறதுக்காண்டி நிறைய பேர் வரமாட்டேங்காண்டி தான் இப்போ நம்ம மையாடிக்குள்ளே வருது. பின்னாடி நம்ம மில்லர்பூர் ரோட்டில் வருது. அது ஜனவரியில் பயன்பாட்டுக்கு வந்துடும். இருந்தாலும் அன்றைக்கி தான் அந்த ஒர்க் நடக்கணும்னா இப்போதைக்கு தருவகுளம் நடந்துருவோம். 2 பிளேஸாக பிரிச்சிருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லாத இருக்கனால தான் 2ஆக பிரிச்சிருக்கோம். இது வந்தோன்னே இன்னும் பயன் தரும். இருந்தாலும் இப்போ வந்து இந்த முகாம் இன்ஜெக்ஷனை நம்ம வீட்டுக்காரங்களும் சரி, யாருமே சரி, கால்நடை மருத்துவமனை எங்கே இருக்குன்னு தெரியும், புது கிராமம், அங்கே அடைய வேண்டாம்.
முதலமைச்சர் உத்தரவுறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டும் அங்கங்கே வராங்க. எங்களுக்கு வேலை தெரு நாயை இந்த மாதிரி பிடிச்சிட்டு வருவோம், வீட்டு நாயை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. பத்திரிக்கையாளர் மூலயமா ஒரு அவேர்னஸ் வேணும். இப்போதைக்கு நம்ம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒரு ஆரம்பிச்சதோட 5 தான் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? இன்னும் ஒன்றும் பண்ணல. அந்த வெப்சைட் அட்ரஸ் இப்போ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், ஷேர் பண்ண. நீங்கள் அதில் பதிஞ்சால் மட்டும்தான் வளர்ப்பு நாய் எது, தெருவில் இருக்க நாய்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அந்த விலங்கு நம்மளுக்கு தேவை. வந்து நிறைய கால் உரைச்சில் பார்த்தீங்கன்னா உடனே அதை எடுத்து கொண்டுருங்கன்பாங்க. அது எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பப்ளிக் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கிறங்கிற வேலையை செஞ்சுட்டு தெரிஞ்சு விடுகிறேன். இந்த முகாமில் கலந்துக்கலாம். அடுத்தடுத்த முகாமை அவேர்னஸ் பண்ணுறோம். நம்மளோட சானிடரி ஒர்க்கில் அனௌன்ஸ் பண்ணுறது தெரிந்து இப்போதைக்கு ஆரம்பமாக என்று தெரிஞ்சு நன்றி. போட்டோ எடுத்துங்க, அப்புறம் நான் போடுறேன். சரி. இல்லை இன்ஜெக்ஷனோட வீடியோ அது. அமைதியாக இருக்கு. நீங்கள் வாய் மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியில போய் படம் நல்லா இருக்கு.